ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் நம்ம ஸ்டைலில். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சின்னதாக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் பிரியாணிக்கு போடுறோம் இல்லையா, அந்த பட்டை லவங்கம், ஒரு மொக்கு, ஒரு இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 காஷ்மீரி மிளகாய். இது எதுக்குன்னா குழம்பு கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக 2 மிளகாய், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு 2 பழுத்த பெரிய தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு 2-3 தக்காளி கட் பண்ணி போட்டு அதில் நல்லா வதக்கிக்கோங்க. அது ஆறட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் இது போட்டுட்டு நல்லா நம்ம நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அதை வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது. அது கூடவே பெரிய சைஸ் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் தனியா பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவி வச்ச சிக்கன், மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்ச சிக்கனை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவுனது கொஞ்ச நேரம் அது அனலே சிம்லேயே இருக்கட்டும். சிம்மில் வச்சு விட்டுருங்க. இப்போது நம்ம வதக்கி வச்சதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, தக்காளி வெங்காயம் இதெல்லாம், அது கூடவே கொஞ்சமாக தேங்காயும் போட்டுக்கோங்க. தேங்காய் ஃபஸ்ட்டு அரையாது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயமெல்லாம் போட்டு அரைச்சி அது ஒரு ஓரமாக வச்சுட்டு இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா அது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த டைமில் உப்பு கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி, அந்த ஜாரில் இருக்கிறத மட்டும்தான் அலசி அந்த தண்ணியை நான் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறைய நான் தண்ணி ஊற்றி மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு 2 விசில் தான். சிக்கன் அதிகமாக வெந்தால் பஞ்சு போல் ஆகிடும், அதனால் 2 விசில் வச்சு இறக்கிடுங்க. சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.